Dear students, I am Revati. Exercise 1.3 the fifth sum. Let f of x equal to 2x plus 5. If x not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x equal to dash. அதாவது அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் வரும்போது ஃபஸ்ட்டு கிவன் என்னது f of x equal to 2x plus 5, then x not equal to 0. Then இந்த வேல்யூக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னா இங்கே எக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் 5. அப்போ 2 எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 2x ப்ளஸ் 4 ப்ளஸ் 5. அப்போ டோட்டலாக 2x ப்ளஸ் 9 கிடைக்கும். எதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் டூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டுன்னு வரும்போது 2 இன்ட்டு எக்ஸ்க்கு பதிலாக 2 ப்ளஸ் 5. தென் 2 2s ஆர் 4, 4 ப்ளஸ் 5 9. அப்போது தனித்தனியாக இண்டிவிஜுவல் வேல்யூவாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேல்யூஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தென் கிவன் வந்து பை எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2x ப்ளஸ் 9. அப்போ எஃப் ஆஃப் டூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 9. தென் கீழே இருக்கிற எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். தென் 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x பை எக்ஸ் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். அதுலேயும் எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். தென் ஃபைனல் ஆன்சர் 2. தேங்க்யூ.